ஹாய்ங்க! இன்னைக்கு நம்ம மாவே அரைக்காம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு முறுக்கு சுடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா, அதில வந்து மாவு அரைக்கணும், நெறைய வேலை இருக்கு, ஒரு ஆள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. பட் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்ற மாரி ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரே ஆள் நெறைய முறுக்கு சுற்றலாம். பொங்கல் வேற வரப்போகுது. கண்டிப்பா நீங்க இந்த முறுக்கு ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேங்க. 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து உங்களுக்கு கடையிலேயே ரெடிமேடாக கிடைக்கும். விலையும் கம்மி தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க கடையில். பொட்டுக்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் குருணையெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம சளிச்சுக்கிறோம். நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸஸாக இருக்கிற அந்த குருணையெல்லாம் இருக்குது. இது வந்து நமக்கு வேண்டாம். இதை வந்து தூர போட்டுருங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு வந்து நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரு 3 கிலோ அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ எடுத்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 3:1 அந்த ரேஷியோவில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு வந்து நீங்கள் சலிக்க வேண்டியதில்லை. அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க இருந்தால். நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேங்க. ஓமம் எனக்கு கிடைக்கல, அதனால் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஓமம், கருப்பு எள்ளு 2மே சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். என்ன சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் காரம் சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கும். எப்போவுமே கொஞ்சம் பத்தாத மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா தான் முறுக்குக்கெல்லாம் வந்து பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். வெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டால்டா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்தாமல் பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு வந்து நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா தான் நமக்கு வந்து முறுக்கு சுற்றும் போது அழகாக வரும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து கட்டாய் போயிடும். மாவு மட்டும் நல்லா பதமாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஆள் தான் முறுக்கு செய்ய போகிறேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் எங்கள் முறுக்கு அச்சுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த ஷேப்புக்கு மாவை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முறுக்கு செய்யும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு பேட்ச் வந்து நீங்கள் முறுக்கு போட்ட உடனே அடுத்த பேட்ச்க்கு உண்டான மாவு எடுத்து அப்படியே முறுக்கு அச்சில் வச்சுட்டு சுற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருத்தரை வந்து நீங்கள் எதிர்பார்த்து அந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஆள் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மாவை. நான் இன்றைக்கி இந்த அச்சு வச்சு தாங்க முறுக்கு செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா முறுக்கச்சில் நான் எடுத்து வச்சுருக்க மாவை அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஃபில் பண்ணி அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம முறுக்கு போடுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஓட்டை கரண்டி 2 எடுத்துருக்குறேங்க. இந்த கரண்டியில் வந்து நம்ம அந்த முறுக்கு மாவை சுற்றிட்டிங்கன்னா அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சு விட்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல வந்து நம்ம முறுக்கு மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேகாது. இந்த மாதிரி ஒரு 4 கரண்டி வச்சுட்டு நீங்கள் சுற்றி வச்சுட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு ஒரு பேட்ச் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். நிறைய முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 கரண்டி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு 4 எடுத்து போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 1 லிட்டர் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் முறுக்கு சேர்த்தணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நான் முறுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு மேலே வச்சு அந்த கரண்டி அப்படியே உள்ளே சாய்ச்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து அப்படியே உள்ளே விழுந்துடும். பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் விழுந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் அந்த முறுக்கு வந்து அந்த கரண்டியில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு முறுக்கையும் சேர்த்துக்கலாங்க.
முறுக்கு சேர்த்த உடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மாவு வந்து கரண்டியில் ஒட்டிரும். அப்படி இல்லைன்னா முறுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் அந்த பபிள்ஸ் அடங்க வரைக்கும் வேக விட்டுருங்க. ஓரளவுக்கு பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இந்த டைமில் அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஏன்னா முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரணும். இன்னுமே கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முறுக்கு வந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு கலரே வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த முறுக்கு வேகிற டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 2 கரண்டிலையும் வந்து முறுக்கு வந்து நல்லா புழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இது எடுத்த உடனே வந்து டக்குன்னு அதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு 4 கரண்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முறுக்கு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துருங்க. முறுக்கை வந்து நீங்கள் ஒரு தட்டத்தில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் சேர்த்து அது மேலே வச்சிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே ஃபில்ட்ரு ஆயிரும். முறுக்கு வந்து அந்த ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை டப்பாலையோ சம்படத்துலையோ போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த முறுக்கு வந்து நவுக்காமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சேர்த்துட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ஃபில்ட்ரு ஆகிக்கும். இதே மாதிரி மற்ற முறுக்கு எல்லாமே செஞ்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே கவுக்கும் போது அது எதுவுமே ஒட்டலை. நான் வந்து எந்த எண்ணெயும் சேர்த்துல. பட் அது எனக்கு ஒட்டாதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு வந்து முறுக்கச்சோட ஷேப்புக்கு செஞ்சு வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குங்க. நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஒரே ஆள் முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டுமே தான் ஆகுங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு நீங்களே முறுக்கு சுடும்போது உங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். எல்லா முறுக்கும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பொங்கலுக்கு முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.